மறந்து போகிறேன். இவன் என்ன தப்பு முதல்ல அதை சொல்லு. நடந்ததை சொல்றேன், அப்புறம் யார் சத்தம் போடணுமோ போடுங்க. அனிதா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? வா கார்த்திக், வா. உன் தங்கச்சி உன் மனைவி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. உங்க அப்பா விசாரணை கமிஷன் நடத்திட்டு இருக்காரு, நீ கலந்துக்க. இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. என் தம்பியோட கல்யாண நாள் தெரிஞ்சுக்கிட்ட சுவாதி அவங்க வீட்டுக்கு போய் என் தம்பி பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுத்து அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கா. அவ ஆசீர்வாதம் வாங்கினது நம்ம மூத்த பொண்ணுக்கு பிடிக்கல. அதனால என்ன செஞ்ச தெரியுமா? ஒரு ராட்சசி கூட செய்ய துணியாததை இவ செஞ்சா. சுவாதி கொடுத்த அந்த மங்களகரமான புடவைய இவ நெருப்புல போட்டு எரிச்சிட்டா. அது மட்டும் இல்ல, அத மறைச்சும் இருக்கா. இத இந்த நிமிஷம் வரைக்கும் என் தம்பியும் தம்பி சம்சாரமும் சொல்லல, இவகிட்டையும் கேட்கல. கல்யாண புடவை எரிஞ்சா ஒரு சுமங்கலி எவ்வளவு வேதனைப்படுவான்னு உங்க பெரிய பொண்ணுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியுங்க.
அதுல இருந்து என் தம்பி குடும்பத்துல சோதனையோ சோதனை. என் தம்பிக்கு ஆக்சிடென்ட், அர்ஜுனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, கெட்ட பேரு, எல்லாம் இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கூட பொறுத்துக்கலாம். ஆனா சுவாதி கொடுத்த அந்த புடவைய இவ ஏன் எரிச்சா தெரியுமா? சந்தேகம். சொந்த தங்கச்சி மேலேயே சந்தேகம். சுவாதி பண்ண தியாகத்தால மறந்த இந்த கழுத அவ மேலேயே சந்தேகப்பட்டு அவ கொடுத்த புடவைய எரிச்சிட்டா. இவளா என் பொண்ணு? ஏன் வயிற்றுலதான் பிறந்தாளா? அனிதா, உங்க அம்மா சொல்றது நிஜமா? புடவைக்கு தீ வச்சியா? கேட்கற இல்ல, புடவை எரிச்சியா? அவட பொண்ணு நீ வெக்கமா இருக்கு. ஒரு சுமங்கலிக்கு அவ கல்யாண நாளை கொடுத்த புடவை எரிச்சிருக்கிற நீ. அதையும் யார் கொடுத்தா? உன் தங்க சுவாதி. ஏன் அவ அத்தைக்கு கல்யாண நாள் நீ கொடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா? அதை எரிக்க எப்படிமா மனசு வந்துச்சு உனக்கு? அப்போ மனசுல அவ்வளவு அசிங்கமா சந்தேகத்தை பரவி இருக்கு. இந்த பாரு, அது அர்ஜுன் முரடன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ சந்தேகப்படுற அளவுக்கு கேவலமானவன். நீ பண்ணி இருக்கிற மகாபெரிய தப்பு. இந்த தப்பை யார் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டேன். தண்டனை ஒண்ணுதான். அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன், வீட்டுல சேர்க்கவும். போலாமா? பாத்தீங்களா நீ என் மேல உயிரை வச்சிருந்த எங்க அப்பாவை அந்த சாந்தி எனக்கு எதிர திருப்பிட்டான். அனிதா, உன்னை அந்த வீட்ல இருந்து வெளில அனுப்புறதுக்கு ஒரு பெரிய சதியம் நடக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வேற யாரும் இல்ல அனிதா, சாக்ஷாத் உன்னோட புருஷன் அர்ஜுன் தான். நான் எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன் உரிமையை நீ விட்டு கொடுக்க கூடாது. கவலைப்படாம போமா. டே குட்டி, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா, ஜாலியாக விளையாடுவியா, சரியா? அதுக்கப்புறமா நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போய் நிறைய சாப்பிடுவோமா, சரியா? சரியா? சரி, இப்போ நான் உன்னை இறக்கி விடுறேன், நீ விளையாடணும். ஓகே? வெரி குட். ஓகே. கோபுரம் கேட்டா குட்டி பண்ணு அங்க குட்டி அது கதவு 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 கதவு. இந்த சாந்தி என் அண்ணன் கிட்ட இல்லாததை பொல்லாததை சொல்லி ஏன் வீட்டுக்கு வந்து என்ன
எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறா. ஏய், என்ன நீ விளையாடுற குட்டி. சாந்தி, என்னம்மா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தானே நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து எதையோ நினைச்சிட்டு இருக்க. அப்படி என்ன யோசனை? அது இல்ல, ஒவ்வொரு பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படலான்னு பார்த்தா புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன். அதுவும் அனிதா நேத்து நடந்துகிட்டது என்னால மறக்கவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. தங்கச்சி சுவாதிய சந்தேகப்பட்டது அவ, புடவைய எரிச்சது அவ, தப்பு எல்லாத்தையும் அவ பண்ணிட்டு இன்னமும் நான் தப்பு பண்ண மாதிரி பிரச்சனையை ஏமல திசை திருப்ப பார்த்தாளே. எப்படிங்க அவளால இந்த மாதிரி நடந்துக்க முடியுது? பாவம் மாமா அனிதா மேல உயிரையே வச்சிருக்காரு. அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு. அவளுக்காக கல்யாண மாப்பிள்ளைய மாத்தினாரு. அவரே வருத்தப்பட்டு ஆத்திரப்பட்டு கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு இவ நடந்துகிட்டு இருக்கா. மாமா அவளை கண்டிச்சதை நினைச்சா ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா வயசுக்கு வந்த பொண்ண கை நீட்டி அடிக்க வந்திருக்க கூடாது. இல்ல சாந்தி, அப்பா கை நீட்டி அடிச்சதுல எந்த தப்பும் இல்ல. அவ செய்யற தப்பெல்லாம் யார் திருத்துறது, யார் கண்டிக்கிறது? அவ தப்பு செய்யும் போதெல்லாம் நான் எத்தனை வாட்டி திட்டிருக்கேன், அவளை கண்டிச்சிருக்கேன். நீ எத்தனை வாட்டி அவளை கண்டிச்சிருக்க, அம்மா எத்தனை வாட்டி திருத்திருக்காங்க. அதெல்லாம் விடு. அவ செய்யற தப்ப அவ புருஷன் எத்தனை வாட்டி எடுத்து சொல்லி திருத்திருக்கான். என்னைக்காவது தான் தப்ப உணர்ந்திருக்காளா, திருந்தணும்னு நினைச்சிருக்காளா? இல்லையே. இங்க பாருமா, தான் மேல செல்லமா இருக்கிற அப்பாவே கை நீட்டுற அளவுக்கு வந்திருக்காருன்னா உண்மையிலேயே தான் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு அவ கண்டிப்பா ஒரு நாள் உணர்வா. அதெல்லாம் சரி, நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும்னு எனக்கு தோணல. மாமா அவளை கண்டிச்சு திட்டினப்போ தன்னோட தப்ப உணர்வான்னு நானும் நினைச்சேன். ஆனா நம்ம மாடி ஏறினப்போ அவ என்ன பார்த்த பார்வையில எவ்வளவு வெறுப்பு இருந்தது தெரியுமா? என்னவோ நான் தான் அண்ணன் தங்கச்சி பிரிக்கிறேன், அம்மாவை அவளுக்கு எதிராக பேச வைக்கிறேன், அப்பாவையே கை நீட்டி அடிக்க வர அளவுக்கு கோவப்பட வச்சேன்னு அவன் நினைக்கிறான். என் மேல வெறுப்பு தாங்க அவ அதிகமா வளர்த்துக்கிட்டு வரா. இந்த வெறுப்பு நிரந்தரமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருமா சாந்தி, அனிதாவோட மனசு மாறணும், அவன் நல்லபடியா எல்லாருக்கும் சந்தோஷமா பழகணும்னு தான் நாம நினைக்கிறோம். இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னு அவ சொன்னா நாம விட்டுடுவோம். நம்மளை மதிக்கிறவங்கள, நம்ம கூட இருக்கவங்களோட எப்பவுமே சந்தோஷமா இருப்போமே. தேவையில்லாததெல்லாம் மனசுல போட்டுக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்க பாரு, குட்டி தனியா விளையாடிட்டு இருக்கு, வா அது கூட சேர்ந்து விளையாடலாம். குட்டி குட்டி வா வா வா, இங்க வந்து உட்காரு. ஓ கட்டு 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 கட்டு, நல்லா கட்டு. என்னம்மா திடீர்னு கோயில்ல? இன்னைக்கு ஆடி வெள்ளி, அதனால நீ நிச்சயமா கோயிலுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை உங்க மாமியார் வீட்டுல பார்த்து பேசுறதை விட கோயில பார்த்து பேசுறதுதான் சரியா இருக்கும்னு வந்தேன். என்னம்மா நீ சொல்றத பார்த்தா நிறைய விஷயம் சொல்ல வந்த மாதிரி தெரியுது. ஒரே ஒரு விஷயம்தான். ஆனா பெரிய விஷயம். நான் சொல்ல போறத கோபப்படாம பொறுமையா கேளு.
என்ன சொல்றேங்கிறத விட ஏன் சொல்றேங்கிறதா முக்கியம். இப்ப நான் சொல்றது உன் மேல குற்றச்சாட்டா இல்லம்மா, உன் மேல தப்பு வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். உன் குணம் எனக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லையே. என்னம்மா பயமுறுத்துற? நான் பயமுறுத்தலம்மா, நடந்தது சொல்றேன் கேளு. நீ ஆசையா அனிதாவோட அத்தைக்கு கல்யாண நாளுக்கு புடவை எடுத்து கொடுத்த, அது அனிதாவுக்கு பிடிக்கல, அது அவளுக்கு பிடிக்காம எரிச்சிட்டா. அதனால உங்க அத்தை மனசு ரொம்ப பாதிச்சிடுச்சு. நீ எது செஞ்சாலும் அனிதா அதை தப்பாதான் எடுத்துக்கிறா. ஸ்வாதி, ஸ்வாதி, என்னம்மா? ஏமா ஒரு புடவைய ஏன் அத்தைக்கு வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினதுல இவ்வளவு பெரிய பிரச்சனையா? என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எப்படிமா அவளால என்னையும் அர்ஜுன் மாமாவையும் அவ்வளவு கீழ்த்தரமா நினைக்க முடிஞ்சது? அவ போக்கே ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஒருத்தியாலேயே எல்லாரோட வாழ்க்கையும் பாழா போயிடும் போல இருக்கே. அழாதம்மா, யோசிச்சு பாரு. அவ மூர்க்க குணம் உள்ளவ, மத்தவங்க மனசு புரிஞ்சுக்காதவ. ஆனா நீ அப்படி இல்ல, மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக வேதனைகளை சுமக்கிறவ. நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ. அதனாலதான் சொல்றேன், உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் உன் மேலையும் அர்ஜுன் மேலையும் சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா அனிதா மாதிரியே உன் புருஷனும் ஏழோ கூடமானவன். இங்க அனிதா மட்டும்தான், ஆனா அங்க உன் புருஷன், உன் மாமியார், இவங்களுக்கெல்லாம் நீ புரிய வைக்கிறதுக்குள்ள உன் ஆயுளே முடிஞ்சிரும். ஒரே வயித்துல பிறந்தவங்க இப்படி சண்டை போடக்கூடாது. அதனால இந்த பிரச்சனையை வளர விடாத. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன், நீ மறுக்க கூடாது. என்னம்மா சொல்லு. அனிதா வீட்டுக்கு நீயே போய் அவளை சமாதானப்படுத்தமா. பொறுமையான பொண்ணு நீ, உனக்கு ஒரு குறையும் வராது. அவ ஏதாவது பேசினானா? நீ உன்னோட நிலைமையை சொல்லு, புரிஞ்சுக்கலன்னா விட்டுடு. உனக்காக போறேம்மா. என்னங்க என்னங்க, சுவாதி வரா. எது நடக்கணும்னு எழுதியிருக்கோ அது நடந்துதானே தீரும். நீ ஏதாவது ஆரம்பிச்சிட சுவாதி கிட்ட. மாமா வாமா சுவாதி, வா. தங்கத்தை மாமா உங்களுக்கு போய் இப்படி எல்லாம் நடக்குது. யார் மனசு புண்படக்கூடாதுன்னு எவ்வளவு அன்பா பேசுவீங்க. யாராவது உங்களை திட்டினா கூட அதை சிரிச்சுக்கிட்டே எவ்வளவு கேஷுவலா எடுத்துப்பீங்க. ஏன் மாமா உங்களுக்கு போய் இதெல்லாம் நீ வந்து விசாரிக்கத்தான்னு வச்சுக்கிய. விளையாடாதீங்க மாமா. நல்ல நாளும் அதுவுமா உங்களை மங்களகரமா பார்த்தது என் கண்ணே பற்றும் போல இருந்தது. அந்த திஷ்டி தானோ என்னமோ
உங்களுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அது இல்லம்மா. லட்சுமி, ஏமாமா அத்தையை திட்டுறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். எங்க அம்மா சொல்லிட்டாங்க. அந்த வேதனை தாங்காம தான் ஓடி வந்தேன். எங்க அம்மாவை எப்படி கடைசி வரைக்கும் பூவும் பொட்டோட பார்க்கணும்னு நினைக்கிறனோ அதே மாதிரிதான் அத்தையும். எனக்கு அம்மாவும் அத்தையும் வேற வேற இல்ல மாமா. மாமா, குடும்பம்னா என்ன, சொந்தம்னா என்ன, உறவுன்னா என்ன, புருஷன்னா என்ன, பாசம்னா என்ன, குடும்பத்துல பிரச்சனை வந்தா அதை எப்படி சமாளிக்கிறது, இதெல்லாம் எனக்கு எங்க அம்மா விட அதிகமா சொல்லி கொடுத்தவங்க அத்தை தான். அவங்கள எப்பவுமே நான் இப்படியே மங்களகரமா பார்க்கணும். நாங்க கொடுத்து வைக்கலம்மா. உன்ன மருமகளா அடையிற பாக்கியம் எங்களுக்கு இல்லாம போயிடுச்சு.